தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்புக்கு ஒரு புது போட்டியாக கூகுள் களமிறக்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் வாங்கிட்டாங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஃபேஸ்புக்கு இருக்கிற மிகப்பெரிய போட்டியே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான். ஸோ கூகுள் இப்போ வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக ஒரு மெசஞ்சர் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள், அதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கூகுள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் இது போல பல வீடியோஸ் யூடியூப் தமிழ் டெக்ல நாங்கள் கொண்டு வந்துட்டே இருப்போம். ஸோ வாங்க இன்னி வீடியோக்குள்ள போகலாம். ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே அவங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மிக முக்கியமான முதல் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். பட் இதை வந்து ஃபேஸ்புக் வாங்கியிருக்காங்க. ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பலவிதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மாற்றிட்டே இருக்காங்க. அதை பற்றின செய்திகளை எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப்புக்கு புதுசாக காம்படிஷனாக வந்திருக்கிற கூகுளோட ஒரு புது மெசேஜிங் ஆப், அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹலோ. கூகுள் ஐஓ ஈவெண்ட்டில் அவங்க 2 ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ. ஸோ டியோ வந்து ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். வாட்ஸ்அப்புக்கு மிகப்பெரிய போட்டியாக கருதப்படக்கூடிய இந்த ஹலோ வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, ஸோ இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இதில் என்ன மிகப்பெரிய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஃபிஷியலாக கூகுள் ஹலோ லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு நீங்கள் கூகுள் ஹலோன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் கிடைச்சிடும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதோட டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே போல் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு SMS வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்கள் நேமை கொடுத்து என்ட்ரு ஆகிடுங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குரூப் கிரியேட் பண்ணலாம், மெசேஜஸ் அனுப்பலாம். அதே போல் இருக்கிறதுல பெஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட். நீங்கள் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணி கூட இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு கூகுள் நவ் ஃபீச்சர் மாதிரி இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு மெசேஜிங் பண்ணும்போது ரிப்ளை பண்ணும். அதே போல் நீங்கள் உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ் த டைம் ரைட் நவ் அப்படின்னு நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோடய வேர்ட்ஸ் எல்லாம் அது கிளியராக வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. அதே போல் அதுக்குண்டான ரிப்ளையும் வந்து இப்போ அது கொடுக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டில் டேரெக்டாக வந்து எதை வேணாலும் சர்ச் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் இன்னும் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு தனி வீடியோவாகவே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் கூகுளில் போய் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறதை விட இந்த கூகுள் அசிஸ்டன்ட் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. இதே போல் நீங்கள் சஜஷன்ஸும் டேரெக்டாக கேட்டுக்கலாம். ஐஃபோன் ஆர் சாம்சங் அப்படின்னு கேட்டதுக்கு அதோட டேரெக்டான வெப்சைட் லிங்கே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டில் இருந்து எந்த ஒரு ஆப்பையும் டேரெக்டாக வாய்ஸ் கமெண்ட் மூலிமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. கூகுள் ஹலோ வந்து புதுசு அப்படின்றதுனால உங்கள் நண்பர்கள் யாரும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய நம்பரை நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை உங்கள் காண்டாக்ட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்வைட் அனுப்பிச்சிடுங்க. அவங்களும் இந்த கூகுள் ஹலோவை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே டேரெக்டாக காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி டேரெக்டாக சேட் பண்ணுறீங்களோ அதே போல் உங்கள் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இங்கே டேரெக்டாக நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் சேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கீழே ரிப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த சஜஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் அப்படின்னு நான் சொல்வேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியாக சேட் பண்ணும் ஒரு கேள்விகளுக்கு என்னென்ன பதில் வேணுமோ அதை எல்லாமே வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுது. ஸோ டைப் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணி அது மேலே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதை டேரெக்டாக வந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணி சொல்லிக்கலாம். வெவ்வேறு கலர் ஆப்ஷன்ஸும் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்னால நீங்கள் ஒரு விஷயத்தை டேரெக்டாக வந்து ஒரு இமேஜை ஷேர் பண்ணும்பொழுது அதில் டேரெக்டாக மார்க் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக வர ஆப்ஷன்ஸ் ஸ்டிக்கர்ஸ். ஹைக் மெசேஞ்சர் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஃபெமிலியராக இருந்திருக்கும். ஸோ இதில் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நார்மல் இமேஜஸை விட இன்னும் நீங்கள் சேட் பண்ணும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. போக போக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அதே போல் இதுலேயும் வாய்ஸ் மெசேஜஸ் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்துக்காகலாம் நாங்கள் கூகுள் ஹலோவுக்கு மாற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது. ஸ்டார்ட் இன்காக்னிட்டோ சேட் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலிமா யார் வேணாலும் ஒரு இன்காக்னிட்டோ மோடில் வந்து யார் கூட வேணாலும் சேட் பண்ணிக்கலாம். இந்த இன்காக்னிட்டோ மோட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் கூட ப்ரைவேட்டாக சேட் பண்ணும்பொழுது அந்த சேட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுருக்கும். அதே போல் நீங்கள் இந்த சேட் மெசேஜஸ்க்குள்ளே சேட் பண்ணும்பொழுது இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக மட்டும்தான் வரும்.
ஸோ உங்களுக்கு ப்ரைவேட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால மற்றவங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் இந்த மெசேஜஸ் அவங்களால படிக்க முடியாது. இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேட்டை வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுதோ இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் சேட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து தனியாக வந்து சேட் எக்ஸ்பைரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சேட்டுக்கு வந்து 5 செகண்ட் 10 செகண்ட்லேருந்து எந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்ச உடனே அந்த பர்டிகுலர் மெசேஜஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பர்டிகுலர் மெசேஜ்க்கு 5 செகண்ட் தான் எக்ஸ்பைரி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் முடிஞ்ச உடனே அந்த மெசேஜஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். அதே போல் இதுக்கு மேலே இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 1 hour எக்ஸ்பைரி டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 hourக்கு அப்புறம் இந்த மெசேஜஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஸோ ஒரு மெசேஜஸ்க்குள்ளவே வந்து நீங்கள் இன்னொரு மெசேஜுக்கு வந்து எக்ஸ்பைரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பைரி டைமுக்கு அப்புறம் வந்து அந்த மெசேஜஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் யாரு கூட வேணாலும் ப்ரைவேட் சேட்டிங் வந்து தைரியமாக பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த செட்டிங்ஸில் உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மீடியா வந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் இல்லையா அந்த மீடியா வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் ஹேலோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூகுள் ஹேலோ வாட்ஸ்அப்புக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்குமா? கூகுள் ஹேலோவுக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை விட்டுட்டு மாறுவீங்களா மாற மாட்டீங்களா அப்படின்றத இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்கும். அந்த கார்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை டைரெக்டாக தெரிவிக்கலாம் ஓட்டிங் சிஸ்டம் மூலிமா. அது இது போல் இன்னும் மேலும் பல வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்போம். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் யூடியூப் தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் வரக்கூடிய ஆன்லைன் ஆஃபர்ஸ் மற்றும் பல செய்திகள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் அனைத்தையுமே எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இன்னும் நீங்கள் எங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் பண்ணலாம் இப்பவே போங்க எங்க Facebook பேஜுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் கூட அஃபிஷியலான வழியில ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக வந்துருக்கிற கூகுள் ஹேலோ இன்ஸ்டால் பண்ணி அனைவருக்கூடையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனல் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தமிழில் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வளமான டெக் குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.